கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். தமிழ் சினிமாவின் நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களின் திருமணம் பற்றிய செய்திகள் முதல்ல வெளிவரும். அதை அவங்க மறுத்துருவாங்க. சில நாட்களுக்கு பிறகு அவங்களே திருமணத்துக்கு அழைப்பாங்க. எப்படி இருந்தாலும் சுப நிகழ்ச்சி சுபமாவே நடக்கும். 26 வயதான அனிருத்க்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கதா செய்தி வெளிவந்திருக்கு. இது எப்போ உண்மையானாலும் இப்போ அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இசையமைப்பாளர்களில் உலகம் முழுவதும் அறியப்பட்டவர் இசைஞானி இளையராஜா. 1000 படங்களுக்கும் மேல் தொடர்ந்து இசையமைச்சிட்டு இருக்காரு. இவர் இசையமைத்த சமீபத்திய ஆங்கில திரைப்படம் லவ் அண்ட் லவ் ஒன்லி. இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஜூலியன். இதயத்தில் இசையால் காதல் பூக்களை பூக்க செய்பவர் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. உலக நாயகன் கமலஹாசனை இயக்கியவர் சக்ரி டோல்டி. யுவன் சங்கர் ராஜா ஏற்கனவே 16 என்கிற திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாரு. இப்போ சக்ரி டோல்டி இயக்கத்துல கொலையுதிர் காலம் திரைப்படத்தை இசையமைச்சு தயாரிக்க இருக்காரு. சத்யராஜ் நடித்து தயாரிக்க அவர் மகன் சிபி நடித்திருந்த திரைப்படம் ஜாக்சன் துரை. நல்ல வரவேற்பு அடைந்த திரைப்படம். சத்யராஜ் அடுத்ததா நாகாம்பல் பிலிம் ஃபேக்டரி சார்பில் தயாரிக்க போகும் படத்துல அவர் மகன் சிபிராஜ் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்தை சைத்தான் படத்தின் இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்குறாரு. ஹீரோயினா நடிக்கிறாங்க ரம்யா நம்பிசன். முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க வரலட்சுமி. அச்சமின்றி திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். விஜய் வசந்த் ஹீரோவாவும் ஸ்ருஷ்டி டாங்கே ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. சரண்யா பொன்வண்ணன், சமுத்திரக்கனி, ராதா ரவி இவர்கள் எல்லாரும் நடிக்க இசையமைச்சிருக்காரு பிரேம்ஜி அமரன். இந்த படத்தை இயக்கியிருக்காரு ராஜபாண்டி, தயாரிச்சிருக்காரு வினோத்குமார். சென்னை 28 பார்ட் 2 படக்குழுவினரும் வசந்தகுமார் எம்எல்ஏ அவர்களும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அச்சமின்றி பற்றி சொல்லணும்னா இது ஒரு சோஷியல் மெசேஜ். ஆனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. இது ஒரு யோசிக்க வைக்கிறதுக்கு. எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்ச கஷ்டங்களை நம்ம கேட்டுக்கிறோமே தவிர அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுறது கிடையாது. ஒரு டிபேட் அப்படின்னு எதாவது வச்சிங்கன்னா அதில் தான் நிறைய விஷயம் தெரிய வரும். இது கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் ஏதாவது ஒரு டைமில் இதை அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னா நாங்கள் கருத்து சொல்லலை. நடைமுறையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் எல்லா பெற்றோர்களும் இதை கண்டிப்பாக இதை பார்க்கணுன்ட்டு ஒரு இது இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். எப்போவுமே நான் பண்ணிகிட்டு இருக்கிற ரோல்ஸை மீறி ஒரு வித்தியாசமாக என்னை பற்றி நினச்சி இந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பயந்து தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எப்படி வரும்னு படம் வெளியே வரும்போது தான் தெரியும். அதை என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஸ். தெலுங்கு படத்துக்கு போயிருந்ததுனால தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் கிடைக்காததுனாலையும், ஸோ இது எப்படி இந்த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்ற போது சரண்யா சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியே இருக்கிற பரிச்சயம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் டைரக்டர் சொன்னபோது இது நான் தான் பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தோடு பண்ணின ஒரு படம். இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம். அதோட இந்த படத்துடைய மிகப்பெரிய தயாரிப்பாளர் எங்களுடைய நண்பர் வினோதுக்கு சிரிக்கிறார்ப்பா அவர் வினோத் சொன்னேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் வினோத் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ அவருடைய 2வது ஃபிலிம். ஏன்னா அவங்க நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணி தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ராஜ்பாண்டி சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒன் ஆஃப் வெரி டேலண்டட் டைரக்டர்ஸ் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸில். இது ஆல்சோ எங்கள் படம் தான். ஏன்னா இந்த படத்தில் ப்ரொடியூசர் அவரை பார்த்து இன்னசென்ட் அமுல் பேபின்லாம் சொல்கிறாங்க. அவர் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடுவார். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துடைய ப்ரொடியூசர். அடுத்தது எனக்கு இன்னும் புரியாதது என்னென்னா, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாப்பா சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமூக அக்கறை மிக்க இயக்குனர்களில்
முதன்மையானவராக நான் ராஜபாண்டியை கருதுவேன். அதற்கு காரணம் வந்து என்னென்னா, பாடல் எழுதி வாங்குகிற பொழுதே வந்து இப்படி எழுதுனா ஹிட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி சில வார்த்தைகளை நம்ம எழுதுவோம். அப்படிலாம் எழுத வேணாம்னு அவர் சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய ஒரே இயக்குனராகவும் ராஜபாண்டி இருப்பதால் நான் அவரை தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். அந்த கதைக்கு பொருத்தமான வரிகளை வாங்குவதில் ரொம்ப அற்புதமான மனிதர் அவர். என்னோட இசை குரு யுவன் சங்கர் ராஜா. அதாவது யுவன் சங்கர் ராஜாவோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட அசிஸ்டண்ட்டு. இன்னும் அவரோட தான் இருக்கேன் அசிஸ்டண்ட்டாக. அப்பப்போ எனக்கு தனியாக படம் வரும்போது நான் போய் மற்ற படத்துலையும் ஒர்க் பண்ணுவேன். இப்போ கூட சென்னை 28 Part 2ல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் இப்போ மியூசிக் பண்ணுற கீபோர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணது. பிரேமுக்கு வந்து மியூசிக் வரும் கண்டிப்பாக, ஏன்னா அது எங்கள் பிளட்லேயே இருக்குது அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். பட் அவன் வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி நிறைய ஆக்டிங் சான்ஸ் தான் வருது அப்படின்னா சொன்னேன், எது வருதோ அதை ஃபஸ்ட்டு கீப் கோயிங் அட் இட். ஐ திங்க் but he has music in him, I know that for sure, and I wish the very best. And lyricist Yuga Bharati sir ko என்னோட best wishes, the whole team அவங்க எல்லாருக்கும் என்னோட best wishes. ராஜபாண்டிக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதரை கூட திரைமொழியாக ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக மாற்றுவதற்கும் அந்த கதாநாயகனுடைய தன்மையை உயர்த்தி காட்டுவதற்குமான எல்லா விதமான தன்மையும் ராஜபாண்டிக்கிட்டு இருக்குது. எனக்குன்னா ஃபர்ஸ்ட்லி ராஜபாண்டி சார் இந்த ஸ்கிரிப்ட் சொன்ன அப்புறம் நான் டக்குன்னு ஓகே சொன்னேன். பிகாஸ் ஒரு 1 hour தான் சொன்னார் ஸ்டோரி. அண்ட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தட் ஸ்கிரிப்ட் இட்செல்ஃப் இஸ் அ ஹீரோ ஆஃப் திஸ் ஃபிலிம். புஷ்கர் காயத்ரி அடுத்ததா விக்ரம் வேதாண்ட திரைப்படத்தை இயக்க போறாங்க. விஜய் சேதுபதி, மாதவன் இணைந்து நடிக்கும் இந்த படத்தை ஒய் நாட் ஸ்டுடியோஸ்க்காக தயாரிக்கிறாரு சசிகாந்த். பழைய வண்ணார்பேட்டை, பிரஜன், நிஷாந்த், ரிச்சர்ட், வேல்முருகன், ஜாஸ்மின் நடித்திருக்கும் இந்த படத்தை இயக்கியிருக்காரு மோகன். இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் லோகோ வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். ரிச்சர்ட் ஹியர். பழைய வண்ணார்பேட்டையோடைய டேட் ரிலீஸோடைய அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ December 2 நாங்கள் ரிலீஸ்க்கு வரோம். ஸோ ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் நாங்கள் ஃபைனலி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இது ஒரு பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கான ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இந்த படத்தில் இருக்கும். நான் மோகன் பேசுகிறேன், பழைய வண்ணார்பேட்டை படத்தோட டிரெக்டர். இந்த படம் வந்து பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர். அதாவது வண்ணாரப்பேட்டை, அதை சுற்றி வட சென்னை, அதை சுற்றின பகுதியில் என் லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மையமாக வச்சு படமாக பண்ணியிருக்கோம். இது கேங்ஸ்டர் படம்லாம் இல்லைங்க. ஒரு நாளில் நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு தான் இந்த படத்தை ஒரு கருவாக பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர். உண்மையால் இப்போ கரண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் தான். இது முழுக்க செட்டு இல்லாமல் வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லும்போது நிறைய பேர் செட்டு போட்டு ஹைதராபாத்தில் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ணுவாங்க. ஸோ லைவான விஷயத்தில் படம் லைவாக இருக்கணும்னு சொல்லி வண்ணாரப்பேட்டையில் நாங்கள் வந்து லைவாக பண்ணியிருக்கோம். பிரஜனுக்கு ஆப்போசிட் பேராக நடிச்சிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர்ன்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. நான் நிஷாந்த், பழைய வண்ணாரப்பேட்டை. இந்த படத்தில் வந்து தீனா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஊரோட விஷயம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபேமிலியும் சரி, உள்ளே நடக்கிற சீன்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் ஜோபின் பேசுகிறேன், பழைய வண்ணாரப்பேட்டை படத்தோட மியூசிக் டைரக்டர். இதில் படத்தில் உணர்தான் இருக்கிற சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது பெரிய ஹிட்டாகிருக்கு, ரொம்ப நன்றி. அதுபோல் மற்ற பாடல்களும் இருக்குது இந்த படத்தில், அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் தான் நான் முத பாடி அந்த பாடலுக்கு நடித்த ஒரு படம் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு இது அனுபவம். ஒன்றைத்தான் நினைக்கையில் ராத்திரி தூக்கம் இல்லை, கண்ணு ரெண்டும் கலங்குதடி உறவுக்கு கை கொடுடி. கௌதம் வாசுதேவ் மேனன் தனுஷை ஹீரோவாக வைத்து என்னை நோக்கி பாயும் தோட்டான்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை இன்னைக்கு வெளியிட போறாங்க. கண்ணில் காசை காட்டப்பா மேஜர் கௌதம் இயக்க MS பாஸ்கர், அரவிந்த், யோகி பாபு என பல காமெடி நடிகர்கள் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்தது. இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். இந்த படத்தின் பேர் வந்து கண்ணில் காசை காட்டப்பா. இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அந்த பெஸ்ட் கொமெடியன் இந்த வேர்ல்ட் அட் த கரண்ட் மார்க்கெட் யோகி பாபு, MS பாஸ்கர், இப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்ணில் காசை காட்டப்பா இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஆப்டான டைட்டில்னு நினைக்கிறேன். எங்களுக்கே தெரியாது, எங்களுக்கு வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. ஒரு ஜாலியான படம், வெரி லைட் மூவி, காமெடி படம். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.
எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக அடி எடுத்து வைக்கிறேன். ஸோ ஐ நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். நான் மேஜர் கௌதம். நான் டைரக்ட் பண்ண படம் தமிழ் படம் கண்ணில் காசை காட்டப்பா. ஐ எம் வெரி ஹாப்பி. இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். ஜாலியாக குடும்பத்தோடு கண்டிப்பாக சந்தோஷமாக பார்க்குற படம். கோ சீட் இன் தியேட்டர்ஸ். கண்ணில் காசை காட்டப்பா. இப்போத்த சூழ்நிலையில் அருமையான டைட்டில். ஏன்னா எவ்வளோ பணம் பேங்க்கில் இருந்தாலும் ஏடிஎம்மில் இருந்தாலும் நம்மளால் போய் எடுக்க முடியாதுல்ல. கடவுள்கிட்ட தான் போய் கண்ணில் காசை காட்டப்பான்னு கேட்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைட்டில். முழுக்க மலேசியாலே ஷூட் பண்ணோம். நிறையா எம்எஸ் பாஸ்கர், யோகி பாபு, கல்யாண் மாஸ்டர், நான், அரவிந்த் ஆகாஷ், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நான் சாந்தினி. கண்ணில் காசை காட்டப்பா தமிழில் என்னோட நெக்ஸ்ட் ரிலீஸ் இது. ஸோ சாந்தினியை வந்துட்டு எப்போவுமே ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி ரொம்ப சிம்பிளான கேரக்டர்ஸில் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கிளாமரஸாக ஒரு கிளாம் டால் மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த படத்தில் ஒரு கிளப் சிங்கர் மாதிரி ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஹீரோவோட தாத்தா வேஷம் ரொம்ப நல்ல வேஷம். இந்த படத்தின் மூலமாக நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இந்த படத்தை பார்த்து ரசித்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என் பேர் அஸ்வதி ரவிக்குமார். என்னோட கேரக்டர் பற்றி பேசணுன்னா மதுரிமா அப்படி தான் கேரக்டரோட பேர். அண்ட் இந்த கேரக்டருக்கு வந்து அழகான ஒரு டபுள் ஷேட் இருக்குது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டின் வரலாற்றையும் முக்கியத்துவத்தையும் யதார்த்தமா தரமா காட்சியாக்கி தயாரிச்சிருக்காரு ஜே. ஜூலியன் பிரகாஷ். யுவன் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்க இவருடன் அகில், கிஷோர் இணைந்து நடித்திருக்கும் இந்த திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்தது. இளமி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன். 18ஆம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரியான கதையை கொண்ட படம் இது. வடம் ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அழிஞ்சு போச்சு. அந்த கலையை, அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம யாரும் வடஞ்சல்லிக்கட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், யாரும் திரைப்படங்களில் வந்ததில்லைன்னு தான் நினைக்கிறேன். யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜல்லிக்கட்டில் இருந்த பல விதங்களில் நல்லா ரிசர்ச் பண்ணி வடஞ்சல்லிக்கட்டுன்னு ஒன்று சுத்தமாக அழிஞ்சு போச்சு, அதை நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுனால இந்த படத்தை எடுத்திருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹண்டராக வரேன். அதுதான் என்னோடய கேரக்டர். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்னு வரும்போது நிறைய விஷயங்கள் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். பழமையான ஸ்போர்ட் ஜல்லிக்கட்டு, அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அண்டு கண்டிப்பாக எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கதை. இளமி எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. பிகாஸ் ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு சப்ஜெக்ட். இதில் என்னோட கேரக்டர் நேம் இளமி. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு. எனக்கு பேராக யுவன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கல்லூரி அகில், ரவி மரியா சார், கிஷோர் சார் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் 2 மெலோடி சாங் நல்லா பேசப்படுது. இளமி சாங்கும் வந்து அடியும். இந்த வருஷத்துக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து அலங்காநல்லூர் எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு இப்போ வந்து ஒழிச்சுட்டு இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்